ஹாய். ஹாய். அமித்துக்கு வந்து இன்னைக்கு நேத்து இந்த எல்லா நாளுமே வந்து பிரச்சனையிலேயே வந்து போய்கிட்டு இருக்கு. எப்பயுமே அவர் திவ்யா 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 திவ்யான்றவர் இப்ப நம்ம கனி 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 கனின்னு ஆரம்பிச்சுக்கிட்டாரு. அவருக்கு இப்ப பிரச்சனை என்ன அப்படின்றத பாத்தீங்கன்னா, நேத்து நைட்டு வந்து கனி திவ்யா அப்புறம் வந்து வினோத் அமித் இவங்க எல்லாம் வந்து கிச்சன் ஏரியால நின்றுட்டு இருக்கும்போது சாண்ட்ரா நேத்து நைட் இல்ல, அப்போ வந்து இவங்க எல்லாம் நின்று பேசிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து இவரு நம்ம அமித் வந்து இவங்க ஜாலியா இவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்கும்போது கனி சொன்னாங்க, எப்பெல்லாம் வந்து பார்வதி வந்து இருக்காங்களோ, எங்கெல்லாம் பார்வதி இருக்காங்களோ அங்கெல்லாம் அமித் இருப்பாரு. ஏன்னா திவ்யா கேட்டாங்க, என்ன அமித் இந்த பக்கமே உங்களை ஆள காணும், இப்பதான் உங்களை பாக்குறேன். ஏன் இதை சொல்றாங்கன்னா, கிச்சன் டீம்ல 4 பேர், சாண்ட்ரா, கனி, அமித், அப்புறம் வந்து திவ்யா. சோ அதனால இந்த திவ்யா கேட்டோடனே அமித் இல்ல இல்ல நான் இங்கதான் இருக்கேன் அப்படின்னாங்க. அப்ப கனி சொன்னாங்க, எவ்விடம் இது பார்வதி எவ்விடமோ இது நம்ம அமித் அவ்விடமே அப்படின்றதுக்கு அது மாதிரி ஒண்ணு சொன்னாங்க. நல்ல வேளை கனி சொல்லிட்டாங்க. ஆமா, அப்ப வந்து இல்ல அது திவ்யாவும் சொன்னாங்களே. நான் ஒத்துக்குவேன், ஏன்னா நேத்து பார்த்தேன்னு சொன்னாங்க. ஆனா சொன்னதே வந்து திவ்யாவா இருந்தா முடிஞ்சு போச்சு கதை. சோலி முடிச்சு. எப்படி நீ யாரு என்ன பேசுறதுக்கு? உடனே அங்க இருந்து பார்வதி வருவாங்க. அவங்க வந்துட்டு, இந்த திவ்யா நீ உங்களுக்கு வேற வேலையே கிடையாது, உங்களுக்கு கேவலமான புத்தி, உங்க புத்தியில தான் அப்படி இருக்கீங்க, ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை கூட உங்களால புரிஞ்சிக்க முடியாது அப்படின்வாங்க. பட் இது கனியையும் அவங்க பேசுவாங்க, அது பேசிட்டு தான் இருக்காங்க. இப்போ இவர் திவ்யா வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஒரு டாக் போயிருந்திருக்கு, அத நம்ம பார்க்கல, அது பாத்துரும் கனி பார்வதியும் பேசிருக்காங்க. அது என்ன விஷயத்தை பேசிருக்காங்கன்னு பார்க்கல நான். இப்ப இவங்க வந்து இவரு அமித் போனாரு, பின்னாடியே பார்வதி வந்து இல்ல பார்வதி போனாங்க, பின்னாடியே அமித் போனாரு அப்படின்னு சொன்னாங்க. நம்ம ரியாலிட்டிலேயே பார்ப்போமே, போன வாரம் முழுக்க மார்னிங் டியூட்டி சாண்ட்ரா கூட இருக்க வேண்டிய மார்னிங் டியூட்டி மொத்தத்தையும் வந்துட்டு அமித் வந்து எடுத்துக்கிட்டாரு, நைட் டியூட்டி மொத்தத்தையும் பார்வதி எடுத்துக்கிட்டாங்க, மீதி இருந்த கொஞ்சம் டைம் பார்வதியும் அமித்தும் சேர்ந்து இருந்தாங்க. இவ்வளவுதானே. இவங்க ஒண்ணு சாண்ட்ரா கூட இருந்தாரு, இப்ப சாண்ட்ரா கூட இல்லாம பார்வதி கூட, எப்பயுமே பார்வதி கூட வந்த நாள்ல இருந்தே. இது வந்து தப்பா எடுக்கணும், யாரும் தப்பாவே பேசல. தப்பா பேசுறதே இந்த பார்வதி கிரியேட் பண்றதுதான். வெளியே நாங்க ஒன்னும் லூசுங்க கிடையாது, உங்களையும் அவங்களையும் வந்துட்டு சேர்த்து வச்சு பேசுற அளவுக்கு எங்களுக்கு வந்து கண்ணு மண்ணு தெரியாமலாம் இல்ல. அது மட்டும் கிடையாது, பார்வதியும் அவங்களும் நீங்களா ஒரு டிராமா போட்டீங்க, அந்த வார்டன் டாஸ்க் நீங்களா ஒரு வார்டன் டாஸ்க் மட்டும் இல்ல, அதுக்கு முன்னாடி அந்த சோப்பு மாப்பு சோறு மாப்பு அதுலயும் என்ன மச்சான் அப்படின்லாம் சொல்லி உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. அதுலயும் வந்துட்டு எனக்கு 2 பசங்க, இவர் என் புருஷன் அப்படின்னா அவங்க உங்களை யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கு நீங்களும் துணை போனீங்க. அது ஒரு ஸ்கிரிப்ட், எங்களால இது ஸ்கிரிப்ட், இத வந்து இவங்க இப்படி யூஸ் பண்றாங்க, இது வந்து லவ் கண்டென்ட், இது வந்து ஸ்கிரிப்ட், இதை இப்படி எடுத்துட்டு போக பாக்குறாங்க, இதுல இப்படி ஒரு இன்டென்ஷன் இருக்கு, இதெல்லாம் புரிஞ்சுக்காம தான் இங்க உட்கார்ந்து எல்லாரும் இதை பாக்குறாங்க நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? இல்ல அவருக்கு தெரியாதா நான் இது எப்படி புரிஞ்சுப்பாங்க, அதை வச்சு அதுல ஒரு கண்டென்ட் கார்டு எடுக்கிறாரு. எப்ப பார்த்தாலும் எதுக்கு, எனக்கு குடும்பம் இருக்கு, எனக்கு வைஃப் இருக்கு, யாருக்கு தெரியாதாண்ணா? இதேதான் பிரஜன் வந்து என்ன பண்ணாரு, அவங்க தொட்ட உடனே நான் ஒரு நல்ல ஹஸ்பண்ட், நான் நல்ல அப்பா, நான் அது நான் இது நான் இனிமே இது நான் பண்ணவே மாட்டேன் சொன்னாரு. அதே மாதிரி அவர் வந்து யார்கிட்டயும் அவங்க கிட்ட போய் எல்லாம் உட்காரல. இவர் என்ன பண்ணாரு, இவங்க தோல் மேல இப்படி சாஞ்சாங்க, அதுக்கெல்லாம் இவர் ஏன் அலோவ் பண்ணாரு கேட்டா, அது ஒரு ஃப்ரெண்ட், உங்களுக்கு அப்படி கிடையாது, உங்களுக்கு அதை வச்சு ஒரு கண்டென்ட். எப்படி அவர் வந்து கண்டென்ட்ன்றதை விட ஏதாவது இந்த வீட்டோட மொட்டுக்கலையான பார்வதிய நான் என் நல்லதால அடக்கிட்டேன். நீங்க ஏன் இதை நான் இவ்வளவு ஷோரா சொல்றேன்னா, இந்த வீட்டுக்கு நுழையறதுக்கு முன்னாடி ஒரு லைவ் வந்தாரு, அப்ப எல்லாருமே அங்க பார்வதியை தான் கம்ப்ளைண்ட் பண்ணி பேசியிருந்தாங்க, அவங்களுக்கு ரியாலிட்டி செக் வேணும், அவங்கள அடக்கணும். அப்ப எனக்கு நான் வேற ஒரு ட்ராக் யோசிக்கிறேன், நான் வந்து வேற ஒரு அப்ரோச் வந்து நான் யோசிச்சிருக்கேன், அந்த அப்ரோச் நான் வந்து அங்க பண்றேன், நீங்க அத வந்து நல்லா இருக்கா இல்லையான்னு நீங்க சொல்லுங்க அப்படின்னாரு. அதோட அவரோட அப்ரோச் வந்து, அதாவது தீமையை நன்மையால் அடக்குவதுன்னு ஏதோ ஒரு ட்ரெயின் வந்து பண்ணாரு அவரு. ஸ்டார்டிங்ல இருந்தே நான் சொல்றேன், உள்ள என்ட்ரு ஆனப்போ எல்லா வைல்டு கார்டும் சேர்த்து பார்வதியை தான் அட்டாக் பண்ணாங்க. இவரு தான் வந்து அதுல மாற்றா அவங்களுக்கு பாசிட்டிவா, நீ இந்த இடத்த இப்படி பேசாத, அந்தந்த இடத்துல அதை பண்ணாதன்ற மாதிரி சொல்லி அந்த டாஸ்க், அந்த மேனேஜர் டாஸ்க்ல கூட இவங்களுக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மர் கொடுக்குற அளவுக்கு அவர் வந்து அவரு தான் அது காரணம்னு அவங்களே வந்து ஒரு முத்திரை கொடுத்தாங்க பார்வதி. அதுக்கப்புறமா இவர் கூடயே தான் இருக்காங்க. அந்த டாஸ்க்கு அப்புறமா வந்த மற்ற எல்லா டாஸ்க்லயும் சரி, அந்த ராஜா ராணி டாஸ்க் வரும்போதும் அமித் வந்து அமித்காக இவங்க தான். ஆனா அமித் வந்து அந்த இடத்துல வந்து எதிரானாரு. ஆனா ஷூ போட்டுக்க வேண்டியதானே, அந்த கால் மிதிக்கிறது ஷூ போட்டுக்க வேண்டியதானே. ஆனா அதுக்கப்புறமும் அவங்க கிட்ட போய் அவரு இவங்க கிட்ட வந்தாங்க, சாரி நான் அப்படி பண்ணிருக்க கூடாது, நான் பண்ணது தப்பு அப்படிலாம் சொல்லி இருந்து. அண்ட் 2 பேருக்குமே மியூச்சுவல் ஹேட் ஆன் சேம் பீப்புள் வந்து இருந்ததுனால அந்த ஒரு ஹேட்டுக்காக வந்து எல்லாரும் வந்து ஒண்ணு கூட்டிட்டாங்க.
ஒண்ணு கூடி இவங்க வந்து ஒரே பிளானிங் இதுக்கெல்லாம் வந்துட்டு சேர்ந்தவங்க இன்னைக்கு வரைக்கும் சேர்ந்துருக்காங்க. அதுவும் இந்த வார்டன் டாஸ்க்ல அவங்க உங்க மேல வந்து ஒன்னும் பெருசா ஒரு பொய் குற்றச்சாட்டுலாம் வைக்கல. நீங்க அதை வந்து பூஸ்டப் பண்ணீங்க. அவங்க வந்து வார்டனா அதை யோசிச்சு வந்து ஃபர்ஸ்ட் பண்ணாங்க. அடுத்தது நான் சாட்டர்டே எபிசோடுன்னு சொல்லி அவங்க மாத்தின உடனே நீங்களும் வந்துட்டு டென்ஷன் ஆகி அது ஒரு பயங்கரமான ஒரு இதுவா போய் என்னென்னமோ நடந்துச்சு. திருப்பி நீங்க ஆனா அவங்க கூட தான் இருக்கீங்க. இப்ப அவருக்கு என்ன பிரச்சனைனா அமித் வந்து பார்வதியோட இருக்காங்கன்னு சொல்லக்கூடாதாம். அமித், பார்வதி, கமருதீன், வினோத் இவங்க எல்லாரும் கூடயும் ஒரு கும்பல்ல ஒருத்தரா இருக்காருன்னு சொல்லணும். அதுக்குதான் கண்ணிக்கு சொன்னாங்க. நீங்க என்ன மட்டும் குரூப்பிசம் தானே பேசிக்கிட்டே இருக்கீங்க. அந்த நல்லது நீங்க வந்து என்கிட்ட நல்லா பேசுறதுனால தான் நான் உங்ககிட்ட பேசினேன். நீங்க அந்த ஃப்ரீடம் கொடுத்துருந்தீங்க எனக்கு. நான் உங்ககிட்ட ஃப்ரீயா பேசுறதுக்கு. ஆரம்பத்திலேயே நீங்க என் கூட பேசுறது பிடிக்கல நீங்க நவுந்துருந்தீங்கன்னா நான் ஏன் உங்களுக்கு இந்த டாபிக்கே எடுக்க போறேன். அது மட்டும் இல்லாம கனியை வந்து உங்களுக்கு வந்து கிண்டல் பண்ண எல்லா அதிகாரமும் இருக்கு. ஏன்னா நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. ஆனா பார்வதி எதிரில் என்ன டீக்ரேட் பண்ணாதீங்க, அது எனக்கு பிடிக்காது அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இப்ப அந்த இதுக்காக இதை கொண்டு வரீங்களா நீங்க அப்படின்னு நான் சொன்னேன். அதை நீங்க செய்யல. ஆனா நான் இதை சொன்னதுக்கு மட்டும் நீங்க இதை சொல்றீங்க. இதுவுமே நான் தெரியாம தான் பண்ணேன். நீங்க அதை தெரிஞ்சே பண்ணியிருந்தீங்கன்னா கூட நான் இதை தெரியாம தான் பண்ணேன். தெரிஞ்சே யாருன்னா உங்களுக்கு அதுல அவங்க சொன்னது இந்த டைலாகுக்காக அவங்க சிரிச்சுக்கிட்டே சாரி சொன்னாங்க, நக்கலா சாரி சொன்னாங்க. எதுவுமே காரணம் இல்ல, ஏதோ அவர் பேச்சு அடி பண்ணோம். அவருக்கு வந்து இப்போ அவருக்கு வந்துட்டார்ல 1 ஹவர்ல வந்து 0 இப்ப இதுலயாவது பண்ண மாட்டோமா? ஆமா. பார்வதி கிட்ட சண்டை போட முடியாது, செருப்பால் அடிப்பா. இந்த பக்கம் வினோத் கிட்ட வச்சுக்க முடியாது, அவன் செருப்பால் அடிப்பான். இந்த பக்கம் விக்கல்ஸ் அவங்க கிட்ட எல்லாம் போனா செருப்பால் அடிப்பாங்க. இவர் இப்ப வந்து டார்கெட்டே இவருக்கு வந்து திவ்யாவும் கனி உங்க 2 பேர்ட்ட தான் மோஸ்ட்லா அரோராலாம் சமயம் வாங்கிடுவாங்க. சுபிக்ஷாவை இவர் போய் பேசவே முடியாது. ஆனா எல்லாரோட பருப்புமே திவ்யா கிட்ட தான் வேகும். ஏன்னா திவ்யா தான் ஒரு கட்டத்துக்கு மேல வந்து யாருமே அவங்களுக்காக பேச வரல அப்படின்ற மாதிரி ஒரு இதுக்கு ஆகி அது வந்து ஒரு இமோஷனலா ஏதாவது ஒண்ணு போகும். கனி அப்படி கிடையாது. இப்ப கூட கனி வச்சு செஞ்சாங்க. இப்ப பின்னாடி புலமின் தான் இருக்காரு. கண்டிப்பா இந்த ஆக்சுவலா இது திவ்யா கிட்ட வரும்போது இவங்க அக்யூசேஷன் வேற மாதிரி இருக்கும். இவ்வளவு சாஃப்டா இருக்கு. ஆமா, அது கேரக்டர் அசாசினேட் பண்ணிட்டா. எனக்கு வந்து குழந்தை குட்டி என்னோட லைஃப் பத்தி அவ யோசிக்காம அந்த மாதிரி போயிடும். தூக்கு மாட்டிக்கிட்டு சாவ வேண்டியதா, சூசைட் பண்ணா. இந்த டயலாக் இவர் இங்கேயே சொன்னார் வார்டன் டாஸ்க்ல. அப்போ வந்து உங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி வச்சிடறோம்னு வினோத் சொன்னாரு. ஒரு ஸ்டூடெண்ட் தூக்கு மாட்டி நான் சாவறேன் அப்படின்லாம் வந்து சொன்னவர் தான் அவரு. சோ இந்த ப்ராப்ளமையே இன்னைக்கு எபிசோட்ல வந்து ஒரு 15 மினிட்ஸ் இந்த பிரச்சனையே வர வைக்கிற அளவுக்கு அவர் வந்து அந்த ஒரு கண்டென்ட் எடுத்து வந்திருக்காரு. அவர் எப்பயுமே தலை ரூம்ல உட்காந்து பேசுறதா இருந்தாலும் சரி, வேற எங்கன்னா இருந்தாலும் சரி, எப்பயுமே அவங்க பார்வதியோட தான். இப்ப இந்த பிரச்சனை நான் நேற்று நைட் நடந்ததா, இன்னைக்கு காலையில ஜாகிங் மட்டும் பார்வதியோட தான் உட்காந்துருந்தாரு. காலையில வந்துட்டு இவங்க கூட அவர் சொன்னார்ல, கமருதீனோட உட்காந்துட்டு இருக்கிற பார்வதி கூட இருக்க அமித்ன்னு சொல்றதை விட அவங்க 2 பேரும் உட்காந்து பேசுறது வேறனா, இவங்க 2 பேரும் உட்காந்து பேசுறதா நிறைய. ஆமா, அதை வந்து இவரால ஒத்துக்க முடியல. சொல்லிட்டு திரும்ப போய் அங்கதான் உட்கார்ற. ஆமா, அவ வெளியில அவங்களுக்கு எல்லாம் கண்ணுக்கு எப்படி தெரியும்? எனக்கு புரியலையே என்ன இதுவோ. அதே மாதிரி வந்து திருப்பி அந்த ஒரு அக்யூசேஷன் வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா திருப்பி அவர் ஓடி போய் பேசுறதும் பார்வதி கிட்ட தான். அதான் சொல்றேன், பேசாம இருக்கணும்ல. அதை அவர் பண்ண மாட்டாங்க. அதுவும் பார்வதி வந்து அங்க வந்து சொல்றாங்க அது நான் பாரு அப்படின்னா மட்டும் எல்லாமே அவங்க உடனே வந்து அது அவங்களோட இதுதான் நடக்குது. பாரு அப்படின்ட்டா யார் உட்கார்ந்தாலும் அவங்களுக்கு கேவலமா சொல்றாங்க. நம்ம வந்து இப்ப கனி வந்து விக்ரம் கூட இருக்காங்க, கனி வந்து எஃப்ஜே கூட இருக்காங்க. நம்ம யாருன்னா அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை தப்பா பேசிருப்போமா? வாட்டர் மெலன் ஸ்டார் கனியையும் எஃப்ஜேவும் வந்து அக்கா தம்பி மாதிரி இல்ல கட்டி பிடிச்சிக்கிறது பார்த்தா அப்படின்னு சொன்னாரு. இதெல்லாம் எப்போ இந்த போட்டோஸ்லாம் வந்து இந்த ஒரு மாதிரி இவங்க 2 பேரும் வந்து கட்டி பிடிச்சிருக்காங்க போட்டோஸ்லாம் வர்றதுக்கு ரொம்ப நாட்கள் முன்னாடியே இவர் சொன்ன அக்யூசேஷன். அது இவங்க யாருக்குன்னா வந்து ரிமைண்ட் பண்ணணும்னா அது வந்து அந்த எல்லாருக்கும் யூனிஃபார்ம் மாதிரி வந்து பிரவீன் வந்து கேப்டனா இருக்கும்போது ஒரு டாஸ்க் வச்சிருந்தாங்க இல்லையா, அந்த டைம்ல ஏன் சட்டம் இல்லாம இருக்கீங்கன்னு கேட்டப்போ வந்த பிரச்சனை அது. நான் இங்க வந்து கனி கரெக்டா வாட்டர் மெலன் ஸ்டார் கரெக்டான்றது இல்ல, இந்த டயலாக அவங்க சொன்னாரு. அப்போ பக்கத்திலேயே தான் பார்வதி இருந்தாங்க. இத கண்டிக்கவும் இல்ல, ஒண்ணும் இல்ல. அதாவது கனிய வந்து எஃப்ஜே கூட இருக்கிறத தப்பா நம்மளாம் பேசியிருக்கோமா அப்படின்னு கேட்டாலே இந்த வார்த்தை தானே ஞாபகம் வரணும். கண்டிப்பா வாட்டர் மெலன் ஸ்டார் இவ்வளவு பெருசா ஒண்ணு சொன்னாரு, நம்ம அமுக்கி தானே கேட்டு இருந்தோம். அது நேத்து முடிஞ்சு போச்சு. நீ போய் வாட்டர் மெலனை கேளு. நான் கேட்டேனா நீ ஏன் பக்கத்துல உட்காந்து பேசிட்டு இருந்த? நீ யார் தூண்டி விட்டது ஒவ்வொரு விஷயத்தையும்? சோ அந்த மாதிரி இந்த இந்த இது பூராவுமே நம்ம எல்லாருமே நம்மளும் தான் எல்லா அக்யூசேஷன் வச்சிருக்கோம். நம்ம மேல வைக்காத அக்யூசேஷன் நம்ம வைக்கிறோம்னு சொல்லியாச்சு. இதுக்கு மேல என்ன பண்றது? ஒண்ணும் பண்ண முடியாது. அடுத்து வந்து இந்த 3 ஃபேமிலி கனி வீட்ல இருந்து வந்ததை நாங்க ஆல்ரெடி சொன்னோம். சபரி இது சொன்னோம், வினோத் இப்ப சொல்றோம். சபரி வீட்ல இருந்து வந்தப்ப அந்த பையன் வந்து திவ்யா கத்துறதை வந்து சொல்லியிருந்தோம் இல்லையா, அதுதான் ஆக்சுவலா நிறைய இது சொன்னான். அதுக்கப்புறமா வந்து எல்லார்ட்டையும் போய் பின்னாடி பேசுவாங்க, பின்னாடி ஒரு மாதிரி இதுவா பேசுவாங்க. இல்ல மச்சான் அது அப்படி இல்ல மச்சான் இது இப்படி, நான் என்ன சொல்ல வர தெரியுமா, என்ன சொல்ல இந்த மாதிரி தான் பேசுவாங்கன்ட்டு. பட் சேனல் திவ்யாவை காப்பாத்துதோ.
ஏன்னா அதை போடல. அந்த நீங்க வந்து படுத்துக்கிட்டே பெருக்குனீங்க, இதை கூட காமிச்சிருக்க தேவையில்ல. எது காமிச்சாங்கன்னு தெரியல. நீங்க படுத்துக்கிட்டே பெருக்குனீங்களே, நீங்க நல்லா இப்படி படுத்துக்கிட்டே இப்படி பெருக்குவீங்க அப்படின்னு வந்து அதெல்லாம் காமிச்சாங்க. ஏன் இதை காமிக்கிறாங்க? என்னங்க திவ்யாவுக்கு வந்து சேனல் திடீர்னு சப்போர்ட் பண்ணுதா என்ன தெரியல, என்ன பண்றாங்கன்னே புரிய மாட்டேங்குது. அப்புறமா வந்து வினோத்தோட ஃபேமிலி இது நான் சொல்லணும், எனக்கு சீரியஸாவே ரொம்ப பிடிச்சிருந்தது. இவங்க ஃபேமிலி வந்திருந்தது எனக்கு மெயின்லி. பாப்பா அந்த பையன் ரெண்டுமே செம்ம கியூட். அந்த குட்டி பையன் குட்டி பொண்ணு பிரக்யா, அந்த பொண்ணு வந்து இன்னும் அந்த மழையில மாறல, பட் அவ்வளவு கியூட்டா இருக்கு உண்மையிலேயே. சொல்லுங்க பிக் பாஸ், இல்ல சொல்லுங்க பிக் பாஸ். சாக்லேட் அந்த சாங் ஃபுல்லா பாடுறாங்க, டியர் பாக்யா அப்படிலாம் வந்து பண்ணாங்க. அவர் வந்து சாக்லேட் வந்து கொடுத்துருக்காங்க, நல்ல சாக்லேட் எல்லாருக்கும் கொடுக்குது அந்த பாப்பா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க, ரொம்ப கியூட்டு அந்த பாப்பா. அண்ட் இன்னொரு இது ஸ்ரேயஸ், ஐயோ அவர் நல்லா, நான் நடப்பேன் நல்லா. அந்த யாரும் தொடக்கூடாது, அவன் பாட்டுக்கு நடந்துட்டு இருக்கோம். நல்ல கலர் கலரா அதுல லைட்லாம் எரியுது, அழகா நடந்து போயிட்டு இருந்தோம். ஆக்சுவலா வந்து விக்ரம் வந்து ரொம்ப ரொம்ப பாடி கார்டு பயம் இருக்கும்ல, இப்பதான் நடக்க ஆரம்பிச்சிருக்கு குழந்தைங்கன்னா போய் விழுந்துற போகுதுன்ட்டு அவர் ரொம்ப இதா இருந்தாரு. அப்புறமா இது குழந்தைங்களை பார்த்தாலும் சபரி டோட்டலி வந்து யானை குதிரை அது எல்லாமே ஆயிடுவாரு. சோ அந்த மாதிரி அவரும் ஆயிட்டு அவரும் வந்து விளையாடி எல்லாரோடையும் நல்லா பேசுது அந்த பாப்பா. ஆமா அப்பா அஜி பாது பையன் வந்து அந்த பையன் வந்து எல்லார்கிட்டயும் போறான், யார் விட்டுனாலும் சாப்பிடுறான். ஆமா அமைதியா ஒரு அமக்கலங்க ஒன்றும் இல்ல, சைலண்டா நடந்துட்டு இருந்தான். நல்ல ஃபேமிலி. அவங்க வைஃபும் நல்லா தெளிவா பேசினாங்க, சூப்பரா பேசுறாங்க, செம்ம டீசென்ட்டா இருந்துச்சு. எனக்கு விஷுவல் கம்யூனிகேஷன் படிச்சிருக்காங்க. அண்ட் அவங்க நிறைய சொன்னாங்க, அதெல்லாம் காட்டவே இல்லை. எனக்கு நீங்களாம் சேர்ந்து நியாயத்தை தேடி தரணும், நான் வந்து என்ன கிளாஸ் எல்லாம் சேர்ந்து. இப்போ வந்து நான் டான்ஸர் நீங்க வந்து நல்லா சொல்லிக்கிறாரு, நான் பரதநாட்டியம் வேணும்னு எவ்வளவு அழுதம் தெரியுமா. என்ன வந்து இது அப்ப சொன்னேன், நான் அதுல சேர்த்தேன், ஆரி ஒர்க்ல சேர்த்தேன், அதுல சேர்த்தேன், இதுல சேர்த்தேன். அப்பதான் சொல்ல அது கூட இதை பொட்டலம் கட்டி பார்சல் பண்ணி அங்க கடாச்சிட்டு வந்துருவேன். அதுக்குதான் வந்து அவங்க சொன்னாங்க என்ன வந்து பரதநாட்டியத்துக்கு சேர்த்தாரு. நான் போன உடனே நான் கன்சீவ் ஆயிட்டேன். சரி அப்படின்னு வந்து விட்டோம்னா இது கொஞ்ச நாள் ஆரி பிளவுஸ் ஒர்க்குக்கு வந்து நான் போனேன். அந்த கிளாஸ் பாப்பா கொஞ்சம் ரொம்ப சின்ன குழந்தை, நம்மளால அது இதுவா இருக்க முடியாதுன்னு அப்புறம் வேற ஏதோ ஒரு மேக்கப், அது 3 மாசம் கோர்ஸ். நான் கிட்டத்தட்ட வந்துட்டேன், முடிக்கிற நிலைமையில இருக்கும் போது நான் மறுபடியும் கன்சீவ் ஆயிட்டேன். சர்டிபிகேட் வாங்கல அப்படிலாம் சொன்னாங்க. இதுக்கெல்லாம் நீங்க நியாயம் வாங்கி தரணும், நான் எனக்கு எதையுமே அவர் உருப்படியா செய்ய விட மாட்டாருன்னு. அப்புறமா இவங்கெல்லாம் சொன்னாங்க, அடுத்து உங்களை கிளாஸ்ல சேர்க்கிறாருன்னு சொன்னா நீங்க வந்து உடனே வந்து அலர்ட் ஆயிடுங்க, இல்ல மறுபடியும் நீங்க கன்சீவ் ஆயிட்டு எதையுமே பண்ண முடியாது அப்படின்ட்டு. ரொம்ப ஜோவியலா இருந்தாங்க அவங்க வைஃப், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் எனக்கு அவங்க இப்படிப்பட்ட மனைவியா அந்த மாதிரி இருந்தாங்க. அவங்க 28 வயசு பேச்சிலே இருக்கும். ஆமா, அவங்க பாத்தீங்கன்னா அமைதியா நிதானமா ஒவ்வொன்னும் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்து அளந்து எடுத்து வைப்பாங்க. மாதிரி பேச்சே ரொம்ப டீசென்ட்டா இருந்தது. அனாவசியமான ஒரு வார்த்தை கூட வெளியில வரலாம் அவங்க வாயில இருக்கு. அதை விட எனக்கு ரொம்ப ஹைலைட்டா பட்டது, அவங்களோட 28th பர்த்டே அப்படின்னு அவங்க சொல்லிட்டு அதை சொல்லும்போது அவங்க ஏஜ் ரொம்ப கம்மி, ஆனா அவங்க பேசுறது அவ்வளவு நல்லா இருக்கு. இவருக்கு ஏஜ் ஜாஸ்தி, ஆனா இவருக்கு அந்த நிதானமோ இல்ல அந்த ஏஜுக்கான ஒரு பக்குவமோ எதுவுமே இல்ல. ஆக்சுவலா 10 இயர்ஸா பழக்கம்ன்றாங்க, கிட்டத்தட்ட 18 இயர்ஸ்ல இருந்து அவரை தெரியும். ஆமா, இவங்களோட 18 இயர்ஸ்ல இருந்து 28 இயர்ஸ் வரைக்கும் முன்னாடி தான் கல்யாணம் பண்ணிருக்காங்க. சோ இந்த மாதிரி ஒருத்தரை வந்து ஹேண்டில் பண்ணாங்க கூட சொன்னாங்க எல்லாம் உங்களுக்கு எப்படிங்க நீங்க. ஆமா, கஷ்டம் தான். இந்த மாதிரி ஒருத்தரை ஹேண்டில் இப்ப நம்ம வெளியில இருக்கும் போது வேற மாதிரி இருப்பாரு இல்லையா, இங்க வந்து சுதந்திரம் பெருசா இல்ல, இப்படி இருக்கும் போதே இவரை வச்சு மேய்க்க முடியல. ஆமா, அங்க வந்து அந்த பொண்ணு வந்து ரியலி ரொம்ப பொறுமை நிதானம், எதையுமே அழுத்தலே இல்ல. ஆமா, ஒரு பிக் பாஸ் வந்து ஹாப்பி பர்த்டே சொன்னா தேங்க் யூ பிக் பாஸ் இல்ல இப்ப பொதுவா வெளியில வந்து வின்னர் இவர்தான் அப்படிங்கிற மாதிரி பேர் அடிபட்டு, அப்ப என்ன இருக்கும், ஒரு ஆர்ப்பாட்டம், ஒரு பந்தா, ஒரு மாதிரி யாரா பேசினா நீ தானே வந்து பயங்கரமா ஆரோராவை பார்த்து நீ எல்லாம் ஒரு பொம்பளை, அவர்கிட்ட போய் எல்லாத்தையுமே கொஞ்சம் தள்ளி வச்சுதான் அவங்க பேசினாங்க. ஒரு திவ்யாவை பார்த்துதான் அவங்களுக்கு கோவம் வந்திருக்கும். ஏன்னா முக்காவாசி வினோத் மேல வச்சிருந்த அக்யூசேஷன்ஸ் அண்ட் இதெல்லாம் வந்து பேசினது திவ்யா தான். சோ திவ்யாவை பார்க்கும்போது நீங்க நல்லா போல்டா இருக்கீங்க, எனக்கு பிடிச்சது அப்படின்னாங்க. அரோரா கூட தான் இவரு பரவாயில்ல, எல்லாருமே ஆக்சுவலா இவர்கிட்ட நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு. இவருக்கு மத்தவங்க சொல்ற கம்ப்ளைண்ட்ஸோட இவர் மேல நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு. ஆனா அது அவங்க பக்குவமா அவருக்கே சொல்றாங்க. ஆமா, இப்ப நீ வந்து ஆக்சுவலா இதெல்லாம் நான் சொல்லணும்னு எழுதி வச்சிருந்தேன். அதாவது என் பர்த்டே வெளியே இருந்தாலே நான் தான் உனக்கு சொல்லுவேன், இங்க எப்படி நீ ஞாபகம் வச்சுக்கிற? ஒரு தடவை கூட ஞாபகம் இல்ல உனக்கு, இப்ப எப்படி ஞாபகம்? அப்ப இவ்வளவு நாளா நீ நடிச்சிட்டு இருந்தல்ல? இல்ல நான் இல்ல பாக்கியா, நான் டேட் வந்து கவுண்ட் பண்ணிட்டு இருந்தேன்.
அதான் இங்க ஒண்ணுமே இல்ல, இருந்தாலும் நாளை கவுண்ட் பண்ணி இன்னைக்கு பிறந்த நாளுன்றது தெரிஞ்சு அத்தனை வாட்டி சொல்லிட்டேன். போன் இருக்கும், கேலண்டர் இருக்கும், நான் சொல்லணும், அப்பதான் நீ எனக்கு பிறந்த நாளுன்றதையே வந்து நினைப்ப. அப்ப என்ன இதுவே நல்லா இருக்குது, இங்க இருந்து எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் சொன்னாங்க, பாராட்டும் போது நல்லா குதிக்கிறல்ல. நான் எங்க குச்சேன், நீங்க எல்லாருமே பாராட்டுனா உடனே பாராட்டாங்க அப்படின்னு வந்து இருக்கிறீங்களே. உங்களுக்கு நெகட்டிவா யாராவது ஒருத்தவங்க சொன்னாலும் அதை கேட்கணும். என்ன சொல்றாங்க, ஏது சொல்றாங்க, எதிராளி என்ன பேசுறாங்கன்றத கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு கேட்கணும். உனக்கு அப்படியே கோவம் டக்கு 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 டக்குன்னு கோவம் வந்துருது. எனக்கு இங்க வருது, இப்ப என்ன வருது? இதுக்கு மேல இவரை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரே ஆள் இவங்க தான். எனக்கு உண்மையிலேயே பாக்யா கிரேட். அப்புறமா வந்து டக்குன்னு ட்ரிகர் ஆகாது. இந்த கேமே உன் வாயிலிருந்து வார்த்தையை பிடிங்கி ட்ரிகர் பண்றதுக்கான கேம் தான். அதை எல்லாரும் அட்டெம்ப்ட் பண்ணதான் செய்வாங்க. அதையும் மீறி நீ வார்த்தையை விடுறேன்னா அது ஓ மேலதான் தப்பு, அவங்க மேல கிடையாது. நீ ட்ரிகர் ஆக கூடாது, காமா ஹேண்டில் பண்ணணும் எல்லாத்தையுமே. அதே மாதிரி வந்து எல்லார்கிட்ட இருந்தும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணு. நீ வந்து அது வந்து டிஸ்டன்ஸ்ன்றது வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு அதுலயா இருக்கட்டும், இல்ல பக்கத்துலயே வந்து நீ வந்து டச் பண்றதுலயாவது இருக்கட்டும். ஏன்னா நீ எப்படின்னு எனக்கு தெரியும், நீ யாரை எப்படி டச் பண்றியா இல்லையான்றது அவங்களுக்கும் தெரியும், உனக்கும் தெரியும். ஆனா வெளியே இருக்கிறவங்களுக்கு அப்படி தெரியணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 30 செகண்ட் கிளிப்பிங் எடுத்து போட்டு பின்னாடி ஒரு பிஜிஎம் போட்டானா உன்னோட கேரக்டர் மொத்தமும் அசாசினேட் ஆயிடும். உண்மைதான். நீ அதுக்கான ஒழுங்கான ஒரு விதத்துல நீ இருந்தனா அவங்க எல்லாத்தையுமே வந்து நம்ம பண்ணலாம். நாளைக்கு வெளியில வந்துட்டு நான் அப்படி பண்ணல, நீ இப்படி பண்ணலன்னு எவ்வளவு இன்டர்வியூ கொடுத்தாலுமே உனக்கு வந்த பேரு வந்ததாவே தான் நிற்கும். அதனால நீ அதை வந்து நீ அதை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றத வந்து சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி டேக் கொடுத்துருவாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. எல்லாமே பர்ஃபெக்டான பாயிண்ட். இது நாங்களுமே சொல்லியிருக்கோம். அரோராவை பார்த்தா அவர் போய் பண்றதெல்லாம் ரொம்ப அசிங்கமா வந்துட்டு என்னோட ரெண்டாவது பொண்டாட்டி பாக்குறியா, ரெண்டாவது பொண்டாட்டி ஒரு ஒரு பேசிக் மேனர்ஸ் வேண்டாம். நீங்க ஜாலி ஜாலின்னு எவ்வளவு தாங்க லிமிட் தாண்டுவீங்க? அதான் உங்க ஒய்ஃப் எதிரிலேயே அவங்கள ஹர்ட் பண்றீங்க. இது வெளியில இருந்து ஹர்ட் பண்ணா அது வேற விஷயம். நீங்க இவ்வளவு வேலையும் பண்ணிட்டு திருப்பி என்ன பண்றீங்க, அது என் ரெண்டாவது பொண்டாட்டி. அப்ப இது ரம்யா இருந்தாங்க, அவங்க மூணாவது பொண்டாட்டி. இது எத்தனை பொண்டாட்டி தான் உங்களுக்கு? நீங்க விடுற வார்த்தைலாம் ஜாலி ஜாலி நீங்க சொன்னீங்கனாலும் அது பாக்குறவங்களுக்கு நல்லா இல்ல. அண்ணன் தங்கச்சின்னு சொன்னாலே தப்பா பழகுறாங்கன்ற மாதிரி உலகமா இருக்கு. கனியும் வந்து எஃப்ஜேவியும் என்னதான் அவங்க அக்கா தங்கச்சின்னு சொன்னாலும் அது பார்க்க அன்கம்ஃபர்டபிளா இருந்தது. நீங்க அந்த பொண்ணு கூட நீங்க பண்றதெல்லாம் பார்க்க ரொம்ப அன்கம்ஃபர்டபிளா இருக்கு. நீங்க அதை தெரிஞ்சு பண்றீங்களோ தெரியாம பண்றீங்களோ இல்ல அவங்களுக்கு கம்ஃபர்டபிளா இருக்கும், எங்களுக்கு அதெல்லாம் எங்களுக்கு பார்க்க ரொம்ப அன்கம்ஃபர்டபிளா இருக்கு. அத நீங்க வார்த்தையால வேற அத ஊர்ஜிதம் பண்றீங்க. கேவலமா இருக்கு. நீங்க உங்க வைஃப் கூட நீங்க உங்க வைஃப வந்து ஒரு கட்டி பிடிச்சு அணைச்சு நீங்க பண்றதெல்லாம் அது ரொம்ப நல்லா இருக்கு பாக்க. அதே நீங்க அரோரா கிட்ட வந்து அது நல்லா தள்ளி நிக்கிறாங்க. ஆமா, அவங்களுக்குன்னு ஒரு டிக்னிட்டி வேணும். சரி, அவங்க வைஃப் வந்திருக்காங்க, அந்த தள்ளி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க தள்ளி நின்னுதா. அது பாருங்க என் ரெண்டாவது பொண்டாட்டி. அது எவ்வளவு அதையும் ஆனா அப்ப நீங்களே நினைச்சு பாருங்க. இது எவ்வளவு இவங்க சொன்னாங்க, வீட்டுக்கு வா அடி இருக்கு உனக்கு. இங்க எல்லாம் நான் வீட்டுல போய் நிறைய வீடியோஸ் இருக்கு ப்ரூஃபுக்கு காமிச்சு உதைக்கிறேன்னாங்க. உண்மைதான். இவர் வந்து எல்லை மீறி அவரு நல்லது பண்றாரோ கெட்டது அதான் அதுதான் சொல்றேன். அது இன்டென்ஷன் எல்லாம் கிடையாதுங்க. எஃப்ஜேவும் கனி நான் இன்டென்ஷனோட பண்ணாங்களா? அதுவும் தப்பா தானே தெரிஞ்சா தப்புனா தப்பு தான். அது என்ன வின்னரா ஆக போறாரு? ஆனா அவர் பண்ணா எல்லாமே எஃப்ஜே அவரோட இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு. நான் சின்ன பையன் ஓகேவா, அவங்க சின்ன அவங்களும் வந்து நல்ல மெச்சூர்டான ஒரு கல்யாணமான ஒரு லேடி. அதுக்கே அப்படி வந்துருச்சு. இல்ல நான் ஆதிரை இல்ல வியானா கூட என்ன பண்ணேன்னு சொல்லி எல்லாரும் என்ன அக்யூஸ் பண்றாங்களோ அததான் கம்ருதீனும் பார்வதியும் பண்றாங்க. ஆனா என்ன தொத்தி விட்டுட்டீங்க, அவங்கள தூக்கி மேல வச்சிருக்கீங்கன்னு கேட்டீங்க. ஏன் இந்த பாகுபாடு எனக்கு புரியவே இல்ல. துஷார் அரோராவும் தப்பு பண்ணாங்க, துஷாரை வெளில அனுப்பிச்சிங்க. எஃப்ஜேவும் ஆதிரையும் தப்பு பண்ணாங்க, ஆதிரையை வெளில அனுப்பிச்சிங்க. திருப்பி எஃப்ஜேவும் வியானாவும் ஒரு தப்பு பண்ணாங்க, வியானாவை வெளில அனுப்பிச்சிங்க. திருப்பி எஃப்ஜே ஆதிரை ரெண்டு பேரும் சேர்த்தே வெளில அனுப்பிச்சிங்க. இதுல கம்ருதீனும் பார்வதி மட்டும் தக்காளி தூக்கா. எவ்வளவு என்கரேஜ்மெண்ட், எவ்வளவு அவங்க விதிமீறல், எவ்வளவு மைக்க போடாம இதெல்லாம் கண்ணுக்கே யாருக்கும் தெரியறது இல்ல. அவங்கள தூக்கி வச்சு கொண்டாடுறாங்களே, கொஞ்சமாவது முதுகுல திரும்பி ஒரு நிமிஷம் பார்த்தாங்கன்னா அவ்வளவு அழுக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல பிபிஏ வந்து சொன்னாரு, நீங்களே ஒத்துக்கோங்க வினோத், அரோரா வந்து உங்க தங்கச்சின்னு சொல்லுங்க, தங்கச்சின்னு சொல்லு. அப்ப எந்த அளவுக்கு ஒரு தப்பான விஷயமா வெளில போயிருக்கனால அவங்க சொல்றாங்க தங்கச்சி. அவர் அப்படியே வந்து சொல்றதுக்கு வந்து அவரு ரெடியா இல்ல. அதுக்கு அவர் வேற விஷயத்த பேச போயிட்டாரு. தங்கச்சி மாதிரி இது எதுவுமே திருந்தாது. இவரோட நேம காப்பாத்துறது தான் இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காங்க. கடைசியில கூட பிபிஏ வந்து அரோரா அண்ணியையும் குழந்தையையும் வெளியே கொஞ்சம் போய் அனுப்பி விட்டுவாங்க அப்படின்னாரு. இது எல்லாமே உங்களுக்கு ஒரு ஹிண்ட் தான் காணோம். அடுத்த நிமிஷம் அந்த டான்ஸ் ஆடுறாரு அவங்க வெளில போனோன்னு. ஆமா, அது என்னது? அது வரல 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 வரலன்னு அப்படியே
காலை சுத்தடி அவரே சந்தோஷத்துலதான் ஆடுறாரு. பட் அது திருப்பி வந்து தப்பா தானே போகும். அதான் அவர் பிபி சொன்னாரு, ஏன் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா வைப்ஸ்ல எல்லாம் இருக்குது நீங்க பண்றத பார்த்தா. எதை பண்ணாலும் அவர் ஒத்துக்க மாட்டாரு. அது பிபி சொன்னான்னா பாபி சொன்னான்னா. எனக்கு அதே மாதிரி நான் இன்னொன்னு சொல்லணும். பிக் பாஸ் வந்து நேத்து சாண்ட்ராவோட பசங்க கூட அவ்வளோ பேசினாரு. அதாவது லிட்டரலி பக்கத்துல உட்கார்ந்து பேசுற மாதிரி அவ்வளோ பேசினாரு. நீங்க தான் டான்ஸ் ஆடுவீங்களாமே, டான்ஸ் ஆடி காட்டுங்க, நீங்க இந்த பாட்டு 1 2 3 டான்ஸ், ஓகே பேபி, அது பேபி கிளாஸ் எப்படி கிறிஸ்மஸ்க்கு முக்கியமோ சாண்ட்ரா வந்து நம்ம பிபி ஹவுஸ்க்கு முக்கியம். அவங்க அவளோட பசங்க, அதாவது இது ஒரு இது கூட போட்டிருந்தாங்க, அவரோட ஃப்ரெண்ட் தன்னுடைய ஃப்ரெண்டோட ஒய்ஃப்காக உள்ளே வந்த விஜேஎஸ் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அதுவும் நடக்கும் போல தெரியல. இந்த வீக் ஃபுல்லா பாக்கணும் ஃபேமிலி வீக்ல. திடீர்னு எங்கன்னா பிபியும் பிக் பாஸும் விஜேஎஸும் கீழே இறங்கி வந்து உங்களுக்காக திஸ் இஸ் ஃபார் யூ அப்படின்னு சொல்லி வந்து நிக்கிறாங்களோ என்னவோ தெரியல. இல்ல அடுத்து வின்னர் ஆக்கலாம் ட்ரை பண்ணுவாங்க. அந்த பசங்க மாதிரி தான், அந்த பசங்களை விட குட்டி பாப்பா இது. இந்த பாப்பாட்ட பேசறதுலயே சின்ன குழந்தைங்கன்னு பார்த்தா இவங்க தான் ரொம்ப குட்டி பாப்பா. அதுலயும் ஒரு டிஸ்கிரிமினேஷன் மாதிரி தான் இருந்தது. எனக்கு ரொம்ப ஃபீல் ஆச்சு. நான் எவ்வளவுதான் எனக்கு வினோத் வந்து இப்படி வினோத் அப்படி எனக்கு பிடிக்கல அதெல்லாம் நான் சொன்னாலுமே இது ஹைலி டிஸ்கிரிமினேஷனா தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. இன்னொன்னு வந்து அது ஒரே ஒண்ணுதான் சொன்னாரு, இட்ஸ் யுவர் வெல்கம் பேபி. அதான் அவர் சொன்னது. ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு நல்ல ஒரு கான்வர்சேஷன் வச்சுக்கிட்டு எப்படி இருக்கீங்க, வெல்கம். இப்ப நீங்க அந்த பாப்பாட்ட நீங்க பேச முடியாது, அந்த பாப்பாக்கு பேச்சே வரல இன்னும். இந்த குழந்தைகிட்ட பேசலாம்ல, பேசவும் பேசுது. ஐ லவ் யூ அதான் சொல்லுது. அது I love you, I love you, bye bye. கொஞ்ச நாளா தான் அந்த பொண்ணு ரொம்ப கியூட்டா இருந்து, எனக்கு காது வேணும், கததி பொம்மை வேணும் அதெல்லாம் சொல்லும்போது ரொம்ப அழகா இருந்துச்சு. எனக்கு வந்து பிக் பாஸ் அதை வந்து என்கரேஜ் பண்ணலன்றது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதே மாதிரி கனியோட பசங்க வந்திருக்கும் போதும் சரி, சபரியோட அக்கா பையன் வந்ததுக்கும் சரி, எனக்கு வந்து அவங்க அக்கா மேல நிறைய இது இருந்துச்சு. இதுக்கு வந்து திவ்யா வந்து இப்படி சொல்றாங்க, இல்ல மத்தவங்க கூட கமெண்ட் அடிக்கும் போது நல்லா கை கட்டி சிரிச்சாங்களே தவிர்த்து இது தப்பு, இது ரைட் அவங்க சொல்லலன்னு இதான் சொல்லி இதெல்லாமே எனக்கு வந்து அந்த ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தாலும் அந்த 2 குழந்தைங்களுக்கும் சாக்லேட் அனுப்ப வேண்டியது தானே. அதுதான் உண்மை. அந்த 3 நீங்க வந்து அவங்க குழந்தைதான் சாக்லேட் சாப்பிட்டு நின்னா இருக்கு. அரோராவை விடுங்க, குச்சி குச்சி ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம். இப்ப கூட சாக்லேட் வந்து அந்த குழந்தைக்கு தான் கொடுத்தாங்க, 4 சாக்லேட் உனக்கு தம்பிக்கும் உங்களுக்கும் சொல்லி கொடுத்தாங்க. அந்த பாப்பா ரொம்ப இலகின மனசா எல்லாருக்கும் கொடுத்துது. அதுல ஒரு பீஸை வாங்கிட்டு அமித் வச்சுன்னா அமித் இருந்து புடுங்கி அரோரா வாங்கி சாப்பிடுறாங்க. அந்த நிலைமையில தான் நம்ம அங்க இருக்கிற அடல்ட் கண்டஸ்டன்ஸே இருக்காங்கன்றப்போ இந்த பசங்க நாளைக்கு வேதா வருவாங்க. வேதா வரும்போது இவர் வந்து அதை கொடுப்பாரு. ஆமா, பட் திஸ் இஸ் நாட் ரைட். எனக்கு எனக்கு வந்து சபரி அவங்களோட அண்ணன் அக்கா பையன், அந்த பையனுக்கும் அவன் பேர் திஷ்வந்தா, அந்த பையனுக்கும் சரி, தன்வந்த் அந்த பையனுக்கும், அப்புறம் கனியோட 2 பொண்ணுங்க, அவங்களும் பசங்க தாங்க. அவங்க தேர் நாட் அடல்ட்ஸ், அவங்களும் சின்ன பசங்க தான். கிறிஸ்மஸ் நியரிங்கே வராங்க, கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு சாக்லேட் கொடுக்கறது. நீங்க விஜிக்கோ இல்ல பிரஜன்கோ இல்ல சபரியோட அம்மா அக்கா, அவர் வந்து இவரோட வைஃப் பாக்யா, இவங்க யாருமே கொடுக்கலன்றதெல்லாம் கம்ப்ளைண்டே கிடையாது. இந்த பசங்க பசங்கங்க, பசங்களுக்கு கொடுத்தா என்ன பண்ணிக்கலாம். அதுலயும் நீங்க ரொம்ப கஞ்ச பிசாரி தரமா அந்த சாண்ட்ரா பசங்களுக்கு கூட ஒரே ஆளுக்கு ஒரு டப்பா கொடுத்தாருன்னா அந்த பசங்க அது தேடுது இன்னொரு டப்பா இல்லையா. அவங்க ஒண்ணு இருந்தா இன்னொருத்தவங்களுக்கும் அதே இருக்கணும்னு ஆசைப்படுற பசங்க. லைக் நான் தான் நினைக்குங்களே அதுங்க. ஒன்னும் அப்படி கொடுக்க முடியல, நீ குத்த மாதிரி 2 டெய்ரி மில்காவது கொடுத்து அனுப்பியிருக்கலாம். ஆமா, இப்ப இது குழந்தை சாப்பிடவே சாப்பிடாது, கண்டிப்பா குட்டி பாப்பாவாச்சு அது. இங்க அதான் சொல்றேன், இவங்க வந்து ஒரு என்ன சொல்றது, எனக்கு பிபி டீம் கிட்ட இது ஒரு பெரிய மனக்குமுறலா இருக்கு. ரொம்ப கஞ்ச பேசினாரியா இருக்கு. நீங்களுக்கு கொடுக்குற சோத்து மூட்டையை கொடுத்தீங்களே, அதுல ஒண்ணு கூட யாருக்கும் சாப்பிடுற அளவுக்கு அங்க டைம் இல்ல. ஆமா, என்னத்துக்கு எக்ஸ்ட்ராவா மீன் கறி சிக்கன் அதெல்லாம் இவங்க திட்டத்துக்கு தான். போன தடவைலாம் சீசன் 7ல பாத்தீங்கன்னா நிறைய டைம் இருந்தாங்க. ஆமா, காலையில வருவாங்க, ஈவினிங் மத்தியாங்கத்தை வருவாங்க, அப்புறம் ஈவினிங் வருவாங்க, எல்லாரும் சேர்ந்து வெளில போவாங்க. ஆமா, அது ஒரு மாதிரி எல்லாரும் இருந்து சாப்பிட்டு ஒரு கலகலப்பா ஒரு வீடு இருந்து ஒருத்தர் அது பேசுறதுக்கு. இந்த சீசன்ல நீங்க பண்ண எல்லாமே வேஸ்ட்ங்க, எல்லாம் வேஸ்ட். நீங்களும் வேஸ்ட், பாத்துக்கிற நாங்களும் வேஸ்ட். இந்த சீசன் எனக்கு தெரிஞ்சு எப்படி வந்து சில சீசன், இப்ப சீசன் 2 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சீசனை பாதி ஞாபகம் வச்சு பாதி மறந்துருவோம். ஏன்னா அந்த ரித்விகா வின்னர் ஆனதும் சரி, இதுவா இருந்தாலும் சரி, அது நல்லா இல்ல. இதே மாதிரி சீசன் 6 இருக்கு பாருங்களேன், அதுவுமே ஹைலி ஃபர்கெட்டபிள் ஒரு சீசன் தான். சீசன் 5 நிறைய பேருக்கு அது வந்து இது காமெடியா தெரிஞ்சாலும் தட் இஸ் ஆல்சோ ஹைலி ஃபர்கெட்டபிள் ஒரு சீசன் தான். ரொம்ப கம்மியான சீசன். இப்போ 1 3 4 7 8 இதெல்லாம் 8 கூட ஆக்சுவலா ஒரு ஃபர்கெட்டபிள் சீசன் தான்.
ரொம்ப நல்ல பயங்கரமான சீசன்லாம் நீங்க சொல்ல முடியாது. ஆனா இந்த சீசனை கம்பேர் பண்ணும்போது நல்லா இருந்திருதேன்றதால தான் எல்லாரும் வந்து சொல்ல வேண்டியதா அதே இருக்கு. ஆக்சுவலா திட்டின்னு தான் இருந்தாங்க. 1, 4 அப்புறம் 7 அந்த மாதிரி வந்து நிறைய பேருக்கு 3யும் இருக்கும். ஸோ 1, 3, 4, 7 மாதிரி ஒரு சீசனா இது இருக்குமான்னு வந்து சொன்னீங்கன்னா நோ, திஸ் இஸ் ஆல்சோ ஹைலி ஃபர்கெட்டபிள் சீசன் தான். இதுல வந்து கண்டஸ்டன்ஸே பாதி பேர் நம்மளுக்கு மறந்து போயிடும் ஒரு போற போக்குல. கலையெல்லாம் வந்தாருன்றதே வந்து மறக்கிற அளவுல தான் இருக்குது. ஸோ நிறைய பேர் அதுவும் அந்த அவங்க வந்தாங்களே அவங்க அந்த பொண்ணு பேர் என்ன, அப்சரா சிஜே. அப்சரா நேத்து கூட அவங்க எல்லாம் ஒண்ணா மீட் பண்ணிருக்காங்க. அவங்க எல்லாம் சுத்தமா மறந்துட்டு இருப்பாங்க கண்டஸ்டன்ட் இந்த மாதிரி. நந்தினி அது சுத்தம். சோ அந்த மாதிரி உங்க வைஃபா அந்த மாதிரிதான். சோ அதனால இந்த சீசன்ல வந்து வின்னர்னு வர்ற ஒருத்தர் இப்ப மோஸ்ட்லி இது கானா வினோத் தான் வின்னர். ரன்னர்ல வந்து பார்வதியா இல்ல கம்ருதினா இல்ல சபரியா திவ்யாவை இவங்க கான்சென்ட்ரேஷன். சரி ஓகே திவ்யாவை வச்சுக்கோங்க. சோ இவங்கள யாரு இப்படின்னா வந்து ஆமா அப்படிதான் இருக்கு. ஏன்னா ஏன்னா ஒரு சாப் பிக் பாஸே இஸ் நோன் ஃபார் 100 நாள் வெயிட் லாஸ் திட்டம். இங்க எல்லாரும் வந்தவங்க கூட சொல்லிட்டாங்க எல்லாம் திட்டு விஜில எங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே கொடுக்க மாட்டாங்க. எங்களுக்கு ரவை கஞ்சி குத்தாங்க தெரியுமா, அந்த ஒண்ணுத்தையே அத்தனாங்க சொல்லி நிற்பீங்க. அந்த ஒரு வாரம் ரவை கஞ்சி, அந்த ஒரு வாரம் தண்ணி ப்ராப்ளம், நீ அதையே சொல்லி ஓட்டினீங்க. போன சீசன்ல 3 பாட்டில் ஜாம் பாட்டில் எடுத்துட்டு வந்துட்டு சோறே இல்லாம அவ்வளவுதானே. அவ்வளவுதான். சரி உங்களை நாங்க நாளைக்கு சந்திக்கிறோங்க. பாய்.